வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஸ்லைம் தான் பண்ண போகிறோம். அதை ஃபெவிகம் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். ஸோ இது ஃபெவிகம் லைம் ஃப்ளேவர், இது வந்து 10 ருபீஸ். ஓகேவா? ஸோ இந்த ஃபெவிகம்மை நம்ம வந்து கொஞ்சமாக ஒரு பவுலில் ஊற்றிக்கலாம். ஸோ உங்களுக்கு எவ்வளோ ஸ்லைம் தேவையோ ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் குவான்டிட்டி பொறுத்து ஊற்றிக்கோங்க. எனக்கு கொஞ்சமாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இவ்வளோ தான் எடுத்திருக்கேன் கம்மை. ஸோ இது கூட நம்ம இன்னும் ஒரே ஒரு பொருள் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அது என்னது அப்படின்னா, பேக்கிங் சோடா. ஆப்ப சோடா உப்பு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கடையிலையுமே விற்கும். ஸோ இது 5 ருபீஸ்க்கு நிறையவே தந்தாங்க. ஸோ இது கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் இருக்கும். கண்டிப்பாக அம்மாட்ட கேட்டு பாருங்கள், கண்டிப்பாக இருக்கும் எல்லார் வீட்லேயும். ஸோ இதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து ஒரு கால் ஸ்பூனாக எடுத்து நீங்கள் மிக்ஸ் பண்ணணும். ஸோ டப்புன்னு நடுவில் வீடியோ கட் ஆகிடுச்சு, ஸோ அதனால தான். ஸோ இப்போ நீங்கள் அதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. கொஞ்சமாக அந்த பவுடர் போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் நிறையவே போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் நீங்கள் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணால் தான் நல்லா வரும். ஒரே ஐடியா நீங்கள் டப்புன்னு நிறைய எல்லாத்தையும் போட்டுட்டீங்க அப்படின்னா அப்படியே கட்டியாக எப்படி ஸ்லைம் நின்றும். அதனால் கொஞ்சமாக போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பேக்கிங் சோடா மட்டும்தான் இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். சால்ட்டோ இல்லை தண்ணியோ இல்லை வேறு என்ன டிட்டர்ஜென்ட்டோ இது மாதிரி எதுவுமே நம்ம போடுறது இல்லை. வெறும் பேக்கிங் சோடா மட்டும்தான். இது ஆப்ப சோடா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை மட்டும்தான் நீங்கள் கொஞ்சமாக போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணணும். இது நீங்கள் மிக்ஸ் பண்ண நிறைய பபிள்ஸ் அப்படியே ஒரு மாதிரி நுர மாதிரி ஆகிடும். இது அதை நான் உங்களுக்கு காட்டுற பாருங்க கடைசியான ஸ்டேஜில். ஸோ இப்போ நீங்கள் இதை கொஞ்சமாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இது செய்கிறதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிட்ஸ் இல்லை ஒரு 7 நிமிட்ஸ் கூட ஆனிச்சுன்னு சொல்லலாம். 5 to 7 நிமிட்ஸ் ஆனிச்சு ஸ்லைம் செய்கிறதுக்கு. கொஞ்சமாக நான் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஸோ இது கூட நீங்கள் சால்ட்டோ இல்லை எதுவுமே சேர்க்கக்கூடாது. இது ஃபெவிகமில் மட்டும்தான் ஒர்க் ஆகும். நான் ஃபெவிகமில் மட்டும் தான் ட்ரை பண்ணேன். இது எதுலேயும் ட்ரை பண்ணல, கிளியர் க்ளூலாம் ட்ரை பண்ணலை. இதில் மட்டும் தான் ட்ரை பண்ணேன். இதில் ரொம்ப நல்லா வந்துச்சு. அதுவும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வேறு ஃபெவிகமில் தான் கேட்டிருந்தாங்க. அதனால் அதாவது ட்ரை பண்ண நல்லா வந்துச்சு, அதனால தான் ஷேர் பண்ணுறேன். ஸோ சாரி ரொம்ப லேட்டாக இந்த வீடியோ போட்டதுக்கு. இனிமேல் நம்ம சேனலில் ரெகுலராக வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேன். நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நான் இனிமேல் நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் நிறைய போட்டோமா, ஸோ இன்னும் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். அது அந்த பிளேட்லேயே ஒட்டாமல் வரும். ஸோ அதுதான் அதோட கன்சிஸ்டி அப்படின்னு சொல்லலாம். நான் நிறைய போட்டேன் இப்போ அப்படி. ஓகேவா? ஸோ இதை அப்படியே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பார்த்திங்க அப்படின்னா நான் ரொம்ப நேரமாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ அதனால தான் வீடியோ ஸ்பீட் நேரம் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப நேரம் நான் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். அதனால் உங்களுக்கு காட்டிகிட்டே தான் போர் அடிக்கும்னு சொல்லிட்டு கொஞ்சம் நல்லா ஸ்பீட் பண்ணியிருக்கேன் வீடியோவை. ஸோ இது மாதிரி நீங்கள் அதனால் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணக்குள்ளே எனக்கு சீக்கிரமாக ஸ்லைம் வந்துடுச்சு. இந்த வாட்டி ட்ரை பண்ணக்குள்ளே கொஞ்சம் லேட்டாக தான் ஆனிச்சு அப்படின்னு சொல்லணும். ஒரு 10 நிமிட்ஸ் போல் நான் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். அதில் ஒரு 5 நிமிட்ஸ் நான் மிக்ஸ் பண்ணக்குள்ளே எனக்கு இந்த மாதிரி கன்சிஸ்டி வந்துடுச்சு. ஒரு மாதிரி நுர மாதிரி வந்துடுச்சு. நானும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன். இதுக்கப்புறம் நம்ம பேக்கிங் சோடா ஆட் பண்ண தேவையில்லை. நான் அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன். மிக்ஸ் பண்ண அது அந்த பவுல்லே ஒட்டாமல் வந்துச்சு. ஸோ பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வீடியோவில். நான் எடுத்து விடக்குள்ளே அப்படியே தண்ணி மாதிரி ஆகும் ஸ்லைமு. அந்த பவுல்லே ஒட்டாமல் அது வர வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் விடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன். உங்களுக்கு தெரியும் வீடியோவில் தெரியுதா? ஸோ நம்ம எடுத்து போட அது அந்த பவுல்லே ஒட்டாமல் வரும். அது ரொம்ப ஒட்டாமல் வரும். இப்போ நம்ம ஸ்லைம் ஒரு 70% ரெடியாக இருக்குதுன்னு சொல்லலாம். கடைசியாக காட்டுறேன் பாருங்கள். அது ரொம்ப ஒட்டாமல் அப்படியே சூப்பராக வரும். இதுக்கப்புறமும் நம்ம மிக்ஸ் தான் பண்ணணும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த ஸ்டேஜில் நான் அப்படியே கையை எடுத்து வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா இது அப்படியே கை ஃபுல்லாக ஒட்டிக்கும் இந்த ஸ்லைம். ஸோ அதனால் இது மிக்ஸ் பண்ண இது எப்படி ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு தெரியும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போட்ட பேக்கிங் சோடா எல்லாமே அப்படியே தண்ணி மாதிரி ஆகும். நம்ம உப்பு போட்டால் எப்படி அது மாதிரி தண்ணி விடுது, அது மாதிரி அந்த பேக்கிங் சோடாவும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருக்குள்ள கடைசியாக அப்படியே தண்ணி விடும். அந்த மாதிரி விடக்குள்ள நம்ம ஸ்லைம் தொட்டால் ஒட்டவே ஒட்டாது. ரொம்ப சாஃப்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த பிளேட்டில் இப்போ முக்கால்வாசி ஒட்டாமல் வந்திருக்கா. இப்போ ஒரு 80% ரெடி ஆகிடுச்சு. இப்போ இனிமேல் தான் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணணுமே. நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே நல்லா மிக்ஸ் பண்ணணும்.
பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சு. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ரொம்ப ஒட்டாமல் இந்த மாதிரி தண்ணி விடுது பாருங்கள் ஓரத்தில். ஸோ இந்த மாதிரி தான் விடணும். ஸோ உங்களால் ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ண முடியாது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுருங்க ஒரு 5 நிமிட்ஸ்க்கு. இப்போ பாருங்கள் தண்ணி மாதிரி விட்டு அந்த பவுல்லே ஒட்டாமல் வருது பாருங்கள். நான் சுற்றுறேன்னா ஒட்டவே இல்லை, தண்ணி ஃபுல்லாக விட்டுருச்சு. ஸோ இந்த டைமில் நம்ம வந்து ஒரு ஒரு 2-3 தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கையில் எடுத்து அதை விளையாட ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், நான் தொட்டு கூட பார்த்தேன், அது வந்து ஒட்டவே இல்லை. இப்படி தூக்கி தூக்கி போடக்குள்ள அப்படியே பேரல் ஸ்லைம் மாதிரியே ஆகிடுச்சு கீழே போடக்குள்ள. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த ஸ்லைம், கையில் ஒட்டவே இல்லை. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா அந்த டேபிளில் இதை வந்து ஊற்றி நான் வந்து விளாண்டு பார்த்தேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். வெறும் பேக்கிங் சோடா, ஃபெவிகம் இது 2 இருந்தாலே போதும், நம்ம ஈஸியாக அந்த ஸ்லைம் வந்து ரெடி பண்ணிடலாம். நான் வந்து கொஞ்சம் குவான்டிட்டியில் தான் ரெடி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நிறைய குவான்டிட்டியில் ரெடி பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ ஓகே, இப்போ நம்ம இதை வந்து கையில் எடுத்து விளாண்டு பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சுத்தமாக ஒட்டவே இல்லை அந்த பிளேட்டில். ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் நம்பவே முடியல. ஸோ அந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ பாருங்கள், ஒட்டவே இல்லை. நானும் எடுத்து விளாண்டுலாம் பார்த்தேன். அப்படியே சூப்பராக இருந்துச்சு. அப்படியே எடுத்து போடக்குள்ளே அப்படியே கீழே விழுவுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படியே ஒரு மாதிரி அப்படியே இலகும், அப்படியே ஒரு மாதிரி உருகுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு நான் கூட இந்த ஜூமில் காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. எல்லாம் இலகுதா, சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த ஸ்லைம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ சாரி இந்த வீடியோ லேட்டாக போட்டதுக்கு. இனிமேல் நம்ம சேனலில் வீடியோஸ் எல்லாமே சீக்கிரமாக வரும். நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறீங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு வந்து நல்ல மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் வீடியோ வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அந்த வீடியோவும் நான் உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன். டாட்டா பாபாய், see you next வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா பாபாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.